ஃபேஸ் பார்க்க வரேன்ட்டேன் ப்ரோ. கடைசியில பாத்துக்கணும் ப்ரோ. SRH அக்கா CSK forever. காவிய ஃபேஸ் பார்த்தா எப்படி இருந்திருக்கும்? Satisfaction to the core. அவ ஃபேஸ் ஆனே நம்ம தான் பார்க்கணும். Satisfaction bro. Satisfaction best day I tell you. SRH இப்படி தோப்பாங்க. எல்லாம் எதிர்பார்க்கல. ரோஹித் சர்மாட்ட சொல்லுங்க பேட் கமின்ஸ்லாம் கப் அடிப்பாரு. இந்த தலைக்கிட்ட வேலைக்கு ஆவா சரிங்களா? அடுத்த பஞ்சாப் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட்னு போட்டுருக்கான். அவனை பஞ்சர் ஆக்கி விடுறதா எங்களோட வேலை. கடைசி மேட்ச் LSG மேட்ச்ல வந்து இதே மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் சைலண்ட் பண்ணி விட்டாரு யாரு ஸ்டோனிஸ். இன்னும் இப்படி பேசுற ஆடம்பரமான பேச்சினாலதான் CSK டீம் வந்து ரொம்ப பின்னடைவு தள்ளும் ப்ரோ. ஆனால் டாஸ் ஜெயிச்சு முதல் பேட்டிங் எடுக்காம ரெண்டாவது பேட்டிங்க்கு போனாங்க. ஆனால் செம்ம குத்து ப்ரோ. இது சரியான குத்து இது சரிங்களா? டாஸ் ஜெயிச்சு இல்லை டாஸ் ஜெயிச்சு என்ன செஞ்சுட்டாங்க? பவுலிங் 5 பவுலிங்கை வச்சுட்டு 10 பேர் நான் 200 ரன் 100 ரன்ல சுருட்டிடலான்னு பார்த்துருக்காங்க. தூக்கி வாயிலே சொருவியாச்சு அவங்கள சரிங்களா? பேசக்கூடாது ப்ரோ. ஆமாம் ப்ரோ. முத்துப்பாண்டி கோட்டை இதெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க அவர்கிட்ட சரிங்களா? அவர் எவ்வளோதான் பேசினாலும் சேசிங்கு நீ லாயக்கே இல்லை. பிளே ஆஃப்ஸ்லாம் எங்க கூட வந்துடா செருப்படி தான் விழுவும் உங்களுக்கு. பேட் கமின்ஸ்க்கு சைலண்டா இருக்கணும். வாய் தர கூடாது. ஃபோர்ட்ரஸ்ல இருந்து வாய் தர கூடாது. அவர் ரிவெஞ்ச் இது. தலை கோட்டை இது. வேர்ல்ட் கப்ல நமக்கு ரிவெஞ்ச் அடிச்சா சேஷன் சொல்லிட்டு போனாரா? இதுக்கு ரிவெஞ்ச் இது. ஒன்றும் பண்ணல நம்ம ஆளுங்க. கமின்ஸ் ஹெட்டு என்ன பண்ணு கிளாஸ்னாச்சும் ஒன்றும் பண்ணலாம்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல ப்ரோ. டிப்ரெஷன் ஆயிடுச்சு. கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆமா SRHனா எல்லாருக்கும் பயம் தான். CSK நல்லா ஆடினாங்க ப்ரோ. CSK தான் பட்டிலான மிடில் ஸ்டிங் தெரிச்சு செம்மையா இருந்தது ப்ரோ. ஓகே SRH ஹையஸ்ட் ஸ்கோர் எல்லாம் அப்படி இப்படின்னு வந்தாங்க இங்க. எல்லாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாம் பீஸ் ஆயிடுச்சு. தூள் கிட்ட பாச்சா பலிக்கல. இல்ல வந்து இப்படி அசிங்கமா தோத்துருக்காங்க. இல்ல சார் அவங்க நம்ம சிஸ்டர் கன்சர்ன் தான். ஆமா அவங்களுக்கு ஒரு நல்ல பிராக்டிஸ் கொடுத்தா நினைச்சு. ஆமா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் as expected CSK தான் எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. So it was good. யா எப்படி இருந்துச்சு? இது நம்ம கிரவுண்ட்ல ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். SRH அவ்வளோ பேட்டிங் பவர்ல அப்படி இருந்து வந்தாங்க. இல்லை இட் வாஸ் நாட் குட். சென்னையில வந்து வேலைக்கு அவ்வளோ. ஆமாம் வேலைக்காக தலை தரிசனம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு 6 கிடைக்கல 4 பட் இட் வாஸ் நைஸ். அது கொஞ்சம் லைக் இன்னும் அவுட் ஆகாம ஆடி இருந்தா 100 பார்த்துருக்கலாம். தலை உள்ள வந்திருக்க முடியாது. தலை பட் ஸ்டில் ஒன்னு இறந்ததா ஒன்னு கிடைக்குது. ஆமா அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு கிடைச்சிருக்கலாம். வெரி நைஸ். CSK forever. மேட்ச் வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. ஹோல் ஸ்டேடியமே எரப்ட் ஆகிடுச்சு. ஸோ பேட் கமின்ஸை சென்னையில் வச்சு எல்லாரும் நம்ம CSK சைலன்ஸ் பண்ணிட்டாங்க. வேறு லெவலில் இருந்தது. ஆமாம் SRH பேசிக்கலி சேசிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேட்ச் போன மேட்ச் பார்த்த உடனே எப்படி இருந்துச்சுன்னா அப்போ உனக்கு சேசிங் வராதா அப்படி தான் இருந்தது. மேபி அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ரிசல்ட்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் தான் டாஸ் வின் பண்ணுவார் பவுலிங்னு சொன்னார். ஸோ நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹெட்டும் அந்த அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் அவுட் ஆன உடனே தெரிஞ்சு போச்சு ஓகே மேட்ச் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மிச்சல் பால் மேக்னெட்டாக இருந்தார். ஃபுல்லாக கேட்ச் பயங்கரமாக பிடிச்சாரு. கண்டிப்பாக இருந்தது. இந்த நான் பக்கத்தில் சொல்லிகிட்டே இருந்தேன் கூட வந்தவங்கிட்ட இந்த ஸ்கோர்லாம் பத்தாது, அவனுங்க அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவாங்க, 15 ஓவர்லேயே அடிச்சுட்டு போயிடுவாங்க தான் நம்ம நினச்சோம். ஆனால் விக்கெட்ஸ் எடுத்து பரவாயில்ல நம்ம டீம் நல்லா பண்ணாங்க. நம்ம பவுலிங் நல்லா இருந்துச்சு. சேசிங்லாம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பேசிக்கலி. இது வரைக்கும் அவங்க ஜெயிச்ச மேட்ச் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆடி தான் நல்லா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த இது நம்ம சைலன்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஒன் சைடடாக இருந்தது. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் இருக்கும்னு நினச்சி வந்தோம். பட் ரொம்ப ஒன் சைடடாக போயிடுச்சு. பட் CSK வின் பண்ணிடுச்சு. அது ஹாப்பி. சூப்பர் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் ஓவர். மேட்ச் நல்லா போச்சுண்ணா. மேட்ச் நல்லா போச்சு. என்ன சொல்லணும்னா அந்த துஷார் தேஷ்பாண்டேயோட அந்த 3 விக்கெட் மாசாக இருந்தது. ப்ளஸ் ஜடேஜா அந்த மாஹி கேட்ச் ஐயோ அது அல்டிமேட். அந்த ஏஜ்லேயே அவர் ஓடி போய் பிடிக்கிறதோ பெரிய விஷயம். சிறுத்த மாதிரி பாயறதோ இல்லை ஓடி போய் பிடிக்கிறதோ சிங்கம் நல்லா பண்ணார். மாசாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. வேறு தானடா போன மேட்ச்சில் ஒரு லக்னோ ஃபேட்ச் சொல்லிட்டு போனாரு அடுத்த மேட்ச் பேட் கமிங் சரம்பா அவங்களை சைலண்ட் பண்ணுவான் பாட்டு பேக் டு பேக் நீங்கள் தோல்வி அடிப்பீங்கன்ட்டு. இப்போ அவர் வருவார். அவர் RCBக்காக பண்ணது. ஏன்னா அவர் விண்டர்ல சொன்னது வந்து RCB வந்து 16 வருஷம் அமைதியாக தான் இருக்காங்க. அவங்க அமைதியாக இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இது வந்து RCBக்காக பண்ண சொன்னாங்க. ஆமா அதான் எப்படி ஜெயிக்க முடியும் அவங்களால? கஷ்டம் தானே. தலை எங்க
கேமரால காமிச்சாங்க அவங்க. ஐயோ அவங்க ஒரே சோகா ஆயிட்டாங்க நினைக்கிறேன். அவங்க தோத்துச்சு, அவங்க ஜெயிக்கலாம்னு வச்சு கான்ஃபிடன்ஸ் வந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் சென்னை ஏன்னா சன் பிக்சர்ஸ் தானே அவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கும் அவங்களுக்கு. எப்பவுமே காவியா குதிச்சிட்டு இருப்பாங்க. எல்லா மேட்ச்லயும் ஹைதராபாத்ல ஃபுல்லா குச்சிட்டு தான் இருந்தாங்க. எல்லா ஸ்டேடியம், டெல்லி ஸ்டேடியம் எல்லாத்தையும் குச்சிட்டு இருந்தாங்க. வான் கடை எல்லா இடத்துலயும் குச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இங்க அவங்க வந்து உட்காந்துட்டு சோகா ஆயிட்டாங்க. கால்வலி ஆயிடுச்சு காவியா மாதிரி இருக்கு, அதனால போயிட்டாங்க. ருத்ராஜ் எனக்கு என்ன சோகனா ருத்ராஜோட 2 ரன், ருத்ராஜோட 2 ரன் அது எனக்கு செம்ம ஒரு எப்படின்னா ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. போன வாட்டி செஞ்சுரி அடிச்சோம் தோத்தோம், இந்த வாட்டி செஞ்சுரி பரவாயில்ல 2 ரன் தானே மிஸ் ஆச்சு. அதுக்கு பதிலாக இன்னொரு ஹாப்பினஸ் காச்சு. தலை உள்ள இறங்கி வந்துட்டாரு, அது போதுங்க. 2 பால்ல நான் வார ஒருத்தர் பேசினாரு, பேஜாரா அஷ்டாங்கய்யா சென்னை பேஜாரா எப்படி பேஜாரா செஞ்சுட்டாங்க. எல்எஸ்டி ஜெர்சி போட்டு போன வாரம் சொன்னாரு, அடுத்த வாரம் எஸ்ஆர் சம்பவம் பண்ணுவாங்க. சம்பவத்தை நாங்கள் பண்ணி விட்டோம். மூஞ்சில மாஸ்கை போட்டு சுத்து வெளியே சுத்தாத. ப்ரோ ஐஎஸ்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. யார் வேணா டாப்ல போகலாம், யார் வேணா கீழே வரலாம். சிஎஸ்கே தான் கெத்து. மேட்ச் செமையா இருந்தது ப்ரோ. பேட் கமிங் சொல்லுவார்ல சைலண்ட் ஆகிட்டு சொன்ன மாதிரியே பண்ணிட்டாரு. செம்ம சைலண்டா இருந்தது ஸ்டேடியம். அவங்க ஒரு வாட்டி பவுட் டிக்கெட் போகும்போதும் ஸ்டேடியம் அமைதியா இருந்தது. சிஎஸ்கே கிரௌட் செமையா என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல வின் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா 2-11 கம்மி டார்கெட் மாதிரி தான் இருந்தது நம்மளுக்கு. ஏன்னா அவங்க பேட்டிங் டெப்த்தை பற்றி நம்மளுக்கு தெரியும். 7 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க அவங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா நம்ம போலிங் அட்டாக்ல வந்து துஷார் தேஷ்பாண்டே ரன்ஸ் கன்சிடர் பண்ண 13 ரன்னிட்ட குத்தாரு. ஸோ அப்போ ஓகே மேட்ச் முடிஞ்சிச்சு, அவள் தான் போடும் அப்படின்னு நினச்சி முடிச்சிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா 4வது பாலே அவர் வந்து கண்டெயின் பண்ணி புல் பேக் பண்ணி விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் விக்கெட் அப்படி ஊந்துது. நல்லா இருந்துச்சு மேட்ச். ஆனால் பேட் கமிங் சொன்னது செஞ்சிட்டாரு. எப்படி ப்ரோ அவங்க டீமே கம்மி தாக்குனாரு, தாக்கி விட்டாரு ப்ரோ அவரு. இப்படி கம்முன்னு இருக்கிற பேட் கமின்ஸுக்கு இப்படி கம்முன்னு இருந்தா நம்ம ஊர்ல வந்து படிச்சோம். நம்ம காவியா சிரிச்சு பார்க்க முடியல. அப்படி சோகமா இருந்தா நல்லா இருக்குது. இனிமேல் சைலண்ட் இதெல்லாம் பேசவே கூடாது. அவங்க ஊர்ல அது வச்சுக்கிட்டோம். அந்த ஆஸ்திரேலியா அவங்க வின் பண்ணால அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். சும்மா சைலண்ட்லாம் அது ஒரு ஜென்யூனான பிளேயர். அதை அவர் பாதுகாத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம தான் வின் பண்றோம். இனி வர சீசன்ல வின் பண்றோம். எங்க சோகமா இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. காவியா மாறன் இது நல்லா இருக்கு. ரொம்ப குச்சி ரொம்ப பண்ணியிருந்தாங்க. இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகி தலையில கை வச்சிட்டாங்க, வாயில கை வச்சிட்டாங்க. இதுதான் உண்மையான எஸ்ஆர்எச். ஆமா பேக் டு ஃபார்ம். நம்ம பேக் டு ஃபார்ம். நம்ம வந்து சிஎஸ்கே கம்பேக் சூப்பர் கிங்ஸ் டுடே. அவங்க வந்து கோ பேக் எஸ்ஆர்எச் போச்சாச்சு. 133 டிபி தான் வின் பண்ணிச்சு, உஷு வின் பண்ணல. மேட்ச் செமையாக இருந்துச்சு. இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தான் நடந்திருக்கு. இன்னைக்கு ஃபுல் சைலன்ஸ் தான். பேட் கமின்ஸ் பேசவே மாட்டார். இதுக்கப்புறம் 3 மேட்ச் சைலண்ட்டாக ஆட்டு போயிடுவார். இதோட பேசுறதே இல்லை, வெறும் சண்டே தான். செம்ம சண்டை வச்சுருக்கேன் சிஎஸ்கே. டோட்டல் டாமினேஷனு, சரியான கேம் இது. திரும்ப வந்து சன்ரைஸ் பேசவே கூடாது, எழுந்துக்கவே கூடாது. சம்பவம் மட்டும் செஞ்சுட்டோம். சம்பவம் வேற லெவல் செய்ய. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பேட் கமின்ஸ் செம்ம சைலண்ட் ஆகிட்டாரு, எதுவும் பேசவே இல்லை. இதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. இதுக்கப்புறம் டிராவல்ஸ் ஏதாவது அடிச்சா உண்டு, இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் ஆன் ஹேட்ரிக் போறப்போலாம் ஐயோ வேற லெவல் ப்ரோ. பெரிய டீம் லைட்டா பயமா தான். நான் அதுக்காக தான் டிக்கெட் போட்டே வந்தேன். சரி 4000 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, எஸ்ஆர்எச் வருதுன்றதுக்காக தான் லைஃப் டைம் சேவிங் எல்லாம் போட்டு வந்திருக்கேன். ஆனா எஸ்ஆர்எச் இப்படி மொக்கையாடுங்க எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் தேஷ்பாண்டே தான். வேற லெவல் ப்ரோ. காசுக்கு வருது ப்ரோ. வேற லெவல். சூப்பர் மேட்ச். மேட்ச் வச்சு செஞ்சாச்சு. இல்ல எஸ்ஆர்எச் இதுக்கு மேல பேசவே கூடாது. எஸ்ஆர்எச் 2 பேரை வச்சு சும்மா ஏமாத்துறாங்க பாஸ். நம்ம அப்படி கிடையாதுல்ல. ஏதோ ஒரு 2 மேட்ச் 2 பிளேயர் வச்சு ஆடினா எவ்வளோ தூரம் ஆட முடியும்? சென்னை கூட இனிமேல் பாருங்க வச்சு செய்வாங்க பாருங்க. டக்குன்னு நம்ம எலிமினேட்டரா இல்லை வந்து டைரக்ட் செமிஃபைனல் தான் பார்க்க போகிறோம். வேற லெவல். சான்ஸே கிடையாது. இன்னைக்கு வந்து டேரல் மிச்சல் எல்லாம் சூப்பர் கலக்கிட்டாங்க. கிரேட் ஃபினிஷு. இனி முடிச்சிருவோம். இனிமேல் எல்லாரும் செய்வோம், வச்சு செய்வோம். ஆமாம் அவங்க பேர் மும்பை இந்தியன்ஸ் வேணவங்க. அவங்க ஃபீல்டிங் செம்ம பேட்டிங். அவங்களோட கூட்டு முயற்சிக்கு சரியான இது. இதே போல இருந்துச்சுன்னா கப்பு நம்மளுக்கு தான். மிஸ் பண்ணாம. ஆமா சாமா ரொம்ப சரியா இருந்தது. அதே நம்ம பையன் அடிச்சா மாதிரி இன்னும் 2 அடிச்சிருந்தா 100. சூப்பரா இருந்தது. கூட்டு முயற்சிக்கு வெட்டுறீங்க, சந்தோஷமா இருக்கு. ஏங்க சலிக்கலைங்க பாவாங்க. உடனே போட்டோம், பொழிச்சு போட்டோம், வந்தவங்க மூஞ்சி துவச்சிட்டு போயிட்டாங்க. அது ஒரு காமிக்கிறான் டிவியில். அப்படியே அதுதான் நம்ம பார்க்குறோம். அவங்க அப்படியே தலையை குனிகிறாங்க. வேற லெவலு. என்ன கிளாஸ்னு என்ன ஹெட்டு எல்லாரையும் போட்டாச்சு. நம்ம க்ரௌடு ப்ரெஷர்லேயே அவுட் ஆகிடுவானுங்க அவனுங்களாம். வேறு மேட்ரே இல்லை அதெல்லாம். ரிவெஞ்சு கொடுத்தாச்சு. ஆல்ரெடி அங்கே கத்துனாங்க, இங்கே அழுவ வச்சிட்டாங்க. அவ்வளோ. எஸ்ஆர்எச்சை குழி தோண்டி புதைச்ச தரணும்.
ஓகேவா? ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் சொன்னாங்க உங்களை அடிப்பாங்கன்னு ஓட விட்டு அடிச்சாச்சு, முடிச்சாச்சு, கொண்டு குழிக்குள்ள அப்படியே புதைச்சாச்சு. அடுத்த மேட்ச் வரும். காவியா அம்மாவை போய் பார்க்க சொல்லுங்க. மூஞ்சி இல்ல, தூக்கிட்டாங்க காவியா அம்மா. நன்றி. எல்லா மேட்சும் குதிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மேட்ச் இல்ல அவங்களுக்கு மூஞ்சி ஆடல, ஆடாம இருந்துச்சு. ஆல் டெத்து தூக்கி சொரியாச்சு. சூப்பர். சொல்லிட்டா சிஎஸ்கேக்கு விசில போடு. வேற லெவல்ல மேட்ச். இதை விட தரமான சம்பவம் வேற எதுவுமே இல்லை. புதைக்கலாம் இல்லை, சமாதி தான், வேற எதுவுமே இல்லையா. அவ்வளோதான். வரவே முடியாது அவங்களாம். அவ்வளோதான். காவியா மாறன் பாய் பாய் சொல்லி அனுப்பிச்சு தான் இருந்தது. ஆனால் வந்து பேட்டிங்கில் தான் செம்மையாக இருந்தது. ஆனால் எனக்கு பேட்டிங் தான் ரொம்ப ஃபேவரெட்டு. எனக்கு பவுலிங்லாம் ரொம்ப பிடிக்காது, கொஞ்சம் தான் பிடிக்கும். ஏன்னா கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டாக இந்த சிஎஸ்கே தான் வின் பண்ணி எல்லாத்துலேயுமே. அதனால் சிஎஸ்கே தான் எப்படியோ வின் பண்ணோது நானும் கவலைப்பட்டிருந்தேன். அதனால் சிஎஸ்கே எப்படியோ வின் பண்ணி. தேங்க்யூ. பழைய சென்னை எப்படி இருந்துச்சு அதே மாதிரி ஒரு மேட்ச் ஒன் சைடாக முடிஞ்சிச்சு. ஆமாம் ப்ரோ, 200 அடிச்சாச்சு, 10 விக்கெட் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்ன ப்ரோ கிடச்சிருச்சு. கேட்ச் எல்லாமே பார்த்தாச்சு, போயிடுச்சு, கொண்டையும் போயிடுச்சு. பார்த்தேன் ப்ரோ. பாதியிலே கிளம்பிட்டாங்க போல. கடைசியில் காணோம், எங்கே போனாங்கன்னே தெரில. கடைசி ஒரு 5 ஓவரா எங்கே இருந்தாங்கன்னே தெரில. ஆளே காணோம், ஓடி போயிட்டாங்க போல இருக்கு. அப்புறம் பர்ஃபெக்ட் ரிவெஞ்சுன்றது ஆர்சிபி கொடுத்தாச்சு, நம்மளும் கொடுத்துருவாங்க. மும்பை மட்டும் தான் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ரிவெஞ்சா இருக்கும் ப்ரோ. பந்தாடுவோம் தான் தெரியும் உனக்கு. அவங்களால டம்மி பீஸுங்க, முடிச்சிடலாம். நம்ம ஜெயிச்சோம், நம்ம வேற லெவல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாலே 4 பயங்கரமாக ஆடினாரு. 8 சூப்பராக ஆடினார் ப்ரோ. ஸ்ட்ரைக் சூப்பராக ஆடினார். SRH ஃபேனு. அவன் பார்க்குறது சாம் கரன் மாதிரியே இருந்தான். அவன் சாம் கரன் மாதிரி அவன் ட்ரெஸ் போட்டுருந்தான். அவனை கடைசி வெறுப்பேற்றி கடைசி ஒரு டிஷர்ட்டை கொடுத்து, சிஎஸ்கே டிஷர்ட்டை கொடுத்து, அவனுக்கு கொடியை கொடுத்து ரிப்பனை கட்டி கடைசி சிஎஸ்கே மாற்றி விட்டு கடைசி அவன் பை பாய் சொல்லிட்டு போயிட்டான். பேட்டிங் அப்படி இருந்துச்சு. ஆனால் நம்ம இடத்துல வந்து இன்னைக்கு இல்லை. ஓகே, இன்னைக்கு அவங்க பேட்டிங்கில் நம்ம விக்கெட் எடுத்துரும், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு இது வேறு எல்லாம் சாதகமாக இருந்துச்சு, விக்கெட் எடுத்துட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ. செம்ம மேட்ச், பக்கா மேட்ச். ஆமாம், பயங்கரமாக விளையாடி இருக்கோம். போன மேட்ச்க்கு இந்த மேட்ச் செம்ம மேட்ச். தலை தரிசனம்லாம் சொல்லவா வேணும். என்ன ஆமாம், அதுவே செம்ம. போன வாட்டி 98ல் அவுட் ஆகி போனாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் தலை என்ட்ரி பார்த்த உடனே எல்லாம் பறந்து போச்சு. இப்படி தான் ஆடணும். சென்னை இப்படி தான் ஆடிட்டு இருந்துருக்காங்க, இப்போது சூப்பராக ஆடுறாங்க. சிஎஸ்கே கன்வின்சிங்கான விக்ட்ரிங்க. கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வி ஹேவ் டு கிவ் ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். போன மேட்ச் 100, 20 ஓவர்ஸ் ஆடினார். இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் 100, 98 அவுட்டு. தலை தரிசனம் லாஸ்ட் 2 balls ஸ்டில் தலை நாட் அவுட். இப்போ டாப் 3க்கு வந்துட்டோம். ஐ திங்க் இதையே மெயின்டைன் பண்ணோம். ஐ திங்க் பிளே ஆஃப்ஸ் இஸ் வெயிட்டிங். எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஜெயிச்சோம். சிஎஸ்கே எந்த பயமும் இல்லை. நீங்கள் நான் எல்எஸ்ஜி முடிஞ்சோடனே இதே வீடியோ நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அந்த இன்டர்வியூவில் பாருங்கள், ஒன் சைடடாக SRH அடிப்போன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஒன் சைடடு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக அடித்தோம். இனிமேல் SRH இதே மாதிரி தான் இருக்குது எல்லா மேட்சும். நம்ம பயங்கரமாக வின் பண்ணி கப்பை தூக்க போகிறோம். கிழிச்சு விட்டாங்க. 10 ரன் போல்டு தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்தது. அடிக்க கேகேஆர் கூட கஷ்டம் தான் நினச்சோம் ஃபஸ்ட்டு. பட் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. மொக்கையாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பட் நல்ல மேட்சாக இருக்கும்னு நினச்சி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி வந்தோம். பார்த்தா சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒன் சைடட் வின் பண்ணிட்டோம் ப்ரோ. எப்படி பார்த்தானா சிஎஸ்கே தோனி பேட்டிங்கும் பார்க்க வந்துருச்சு. ருத்துராஜ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தான். ஆனால் செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் வெல் பிளேட் சிஎஸ்கே. அப்படியே இருந்தால் நம்மளுக்கு தான் இந்த கப்பு. SRH ஒரு பெரிய டீம், பேட்டப்லாம் பயங்கரமாக இருக்கும், பயந்துட்டு இருந்தோம். SRH ஒரு பயங்கரமான டீம். ஆனால் ஹெட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஒன் சைடடாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லா பேர் விக்கெட்டுக்கு மேலே விக்கெட் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த துஷார் தேஷ்பாண்டேவும் நல்ல பவுலிங் ஸ்பெல் போட்டார். இந்த கேப்டன்சி ருத்துராஜ்னால ரொம்ப நல்லா இருந்தது. சிஎஸ்கே கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ வில் பி அண்ட் ஆல்வேஸ் இன் கண்டினியூஸிங் வின்னிங் ட்ரெண்ட். ஆமாம், சுத்தமாக சொதப்பிட்டாங்க. எதிர்பார்த்தோம், பட் இவ்வளோ மோசமாக தோப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தோனி கடைசி பால் ஆடினாலும் நல்லா ஆடினார். கிளாஸில் அடிப்பான்னு நினச்சா சுத்தமாக அடிக்கவே இல்லை. யோசிச்சு கூட பார்க்கல, நான் பயங்கரமாக அடிச்சிருவாங்கன்னு நினச்சேன்.